தேர்தல் அறிவிப்பு வந்தது. கூட்டணி உடன்பாட்டை முடித்துவிட்டோம், தேர்தல் அறிக்கை அளித்துவிட்டோம், முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுவிட்டோம், மக்களிடம் சென்று மகிழ்ச்சியோடு வாக்கு சேகரிக்க களத்திற்கு வந்துவிட்டோம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் SDPI மற்றும் நடிகர் கருணாசின் முக்குலத்தோர் புலிப்படை கட்சிக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை, தனது ஆதரவாளர்கள் 5 பேருக்கு சீட் வழங்க வேண்டும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். திமுக மக்களுக்கு 2000 ரூபாய் தருகிறோம், 5000 ரூபாய் தந்துவிட்டோம் என கூறுகிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் தருகிறோம், மகளிருக்கு 2000 ரூபாய் பிரிட்ஜ் தருவோம் என்கின்றனர் என சீமான் தெரிவித்தார். இதெல்லாம் ஒரு திட்டமா? நாட்டையும் மண்ணையும் விற்று கடன் வாங்கி கொடுப்பீர்களா என கேட்டார். முதல்வர் உத்தரவிட்டால் போடி தொகுதியில் போட்டியிடுவேன் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நான் MLA-வாக இருந்தபோது தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டேன் என்றார். 2011 சட்டசபை தேர்தலில் தேமுதிக இல்லாவிட்டால் அதிமுக ஆட்சிக்கே வந்திருக்காது. அன்று தேமுதிக இல்லை என்றால் இன்று அதிமுக கிடையாது என LK சுதீஷ் கூறினார். திருப்பரங்குன்றம் தொகுதியை கேட்டு பாஜக அடம் பிடிக்க, இது எங்கள் கோட்டை, விட்டுக் கொடுக்க முடியாது என அதிமுக உறுதியாக இருந்து மீண்டும் ராஜன் செல்லப்பாவை வேட்பாளராக களமிறக்கியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்று கடைசி நாளாகும். படிவம் 6 மூலமாகவோ அல்லது இணையவழி சேவை மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழ்நிலைக்கேற்றவாறு அரசு எடுக்கும் முடிவுகளுக்கு ஆதரவு அளிப்பதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் உறுதியளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். அமெரிக்காவின் தரவு பகுப்பாய்வு நிறுவன ஆய்வில் அதிக பிரபலம் வாய்ந்த உலகளாவிய ஜனநாயக தலைவராக பிரதமர் மோடி மீண்டும் உருவாகியுள்ளார். 68% ஆதரவை பெற்று முதலிடத்தில் உள்ளார். சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி கை ஃபார்மலின் மற்றும் தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியுங் இருவரும் தலா 62%துடன் 2வது இடம் பிடித்துள்ளனர். 2021 தோல்வியடைந்த அதிமுக பாஜக கூட்டணி தாங்கள் ஒரு பெரிய கூட்டணி போல் மாயையை ஏற்படுத்துகின்றன என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். வலிமையான திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என்றார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிட்டாலும் பிரச்சாரம் செய்தாலும் எந்த பிரளயமும் ஏற்பட போவதில்லை என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி நலமுடன் உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதேவேளை அவர் சில நாட்கள் மருத்துவமனையில் டாக்டர்கள் கண்காணிப்பில் இருப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் ஓட்டுப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் 9ஆம் தேதி வரையும் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் மே 4ஆம் தேதியும் மதுக்கடைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிமுன் அன்சாரி தெரிவித்தார். விஜய் எதுக்கும் பிரயோஜனமே இல்லாதவர், அவருக்கு ஓட்டு போட்டு எந்த பிரயோஜனமும் ஆகப் போவதில்லை என SV சேகர் தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்க இயலாது என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மானாமதுரை மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்ட கும்பாபிஷேகம் நடந்தது. கன்னியாகுமரி அரகநாடு ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலில் பங்குனி திருவிழா வரத்து நிகழ்வோடு விமரிசையாக துவங்கியது. ஆதிவாசி பழங்குடியின மக்கள் உட்பட தமிழகம் கேரளாவைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். வந்தே மாதரம் பாடுவது என்பது ஒரு நெறிமுறை மட்டுமே, கட்டாயம் அல்ல என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்று கடைசி நாளாகும். படிவம் 6 மூலமாகவோ அல்லது இணையவழி சேவை மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. மதுரையில் மின் இணைப்பு இடமாற்றம் செய்ய 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற இளநிலை பொறியாளர் திருப்பதி என்பவர் கைது செய்யப்பட்டார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரிக்கின்றனர். எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் நடத்திய சோதனையில் காக்கிநாடாவிலிருந்து செங்கல்பட்டு சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திமுக கூட்டணியில் இடதுசாரிகளை இந்த அளவிற்கு கீழே தள்ளுவது சரியா, நியாயமா? இடதுசாரிகளை ஒதுக்குகிறீர்களா அல்லது வேண்டா வெறுப்பாக கூட்டணிக்குள் வைத்திருக்கிறீர்களா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகி பாலபாரதி கேள்வி எழுப்பியுள்ளார்.
பாகிஸ்தானுக்கு உணவுப் பொருட்கள் ஏற்றிச் சென்ற வர்த்தக கப்பலை உரிய அனுமதி இல்லை என கூறி ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் திருப்பி அனுப்பியுள்ளது. தேஜ கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்தார். தொடர்ந்து தெரிவித்த பழனிசாமி, மீதமுள்ள 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என்றார். அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகளின் பட்டியலை பழனிசாமி அறிவித்தார். மயிலாப்பூர், மொடக்குறிச்சி, அவிநாசி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், நாகர்கோவில், விளவங்கோடு உள்பட 27 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக போட்டியிடும் 18 தொகுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்தார். சேலம் மேற்கு, விக்கிரவாண்டி, சோளிங்கர், தருமபுரி, பென்னாகரம், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்திரமேரூர், ஜெயங்கொண்டம், போலூர், செஞ்சி, விருதாச்சலம், காட்டுமன்னார்கோவில், சேலம் வடக்கு, அம்பத்தூர், ரிஷிவந்தியம், கீழ்வேளூர், பெரம்பூர் தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட 18 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அன்புமணி அறிவித்துள்ளார். கீழ்வேளூரில் வடிவேல் ராவணன், அம்பத்தூரில் KN சேகர், செஞ்சியில் கணேஷ்குமார் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரிவேந்தரில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு பல்லாவரம், குன்னம் ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பணிகளை முடித்தவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மயிலாப்பூரில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார். அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என மயிலாப்பூரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பழனிசாமி தெரிவித்தார். திமுகவில் ஸ்டாலின், உதயநிதி, துர்கா, சபரீசன் என 4 அதிகார மையங்கள் செயல்படுகின்றன என பழனிசாமி மயிலாப்பூர் பிரச்சாரத்தில் பேசினார். 4 அதிகார மையங்களுக்கும் முடிவு கட்டுங்கள் என்றார். திமுகவை நம்பினால் நடுரோட்டில்தான் நிற்க வேண்டும், அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகளை குறிப்பிட்டு பழனிசாமி தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளை சுதந்திரமாக விட்டு மரியாதை தருவது அதிமுக என்றார். சட்டசபை தேர்தலில் 175 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளோம். 234 தொகுதிகளும் நம்முடைய தொகுதிகள்தான் என முதல்வர் ஸ்டாலின் கட்சியினருக்கு கடிதம் எழுதியுள்ளார். 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்ற உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என கூறியுள்ளார். தோழமை கட்சிகளின் விருப்பத்தையும் புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைந்துள்ள சூழலையும் உணர்ந்து ஜனநாயக பூர்வமாக தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்துள்ளோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுபவர்கள் மார்ச் 30 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். இதில் விடுமுறை நாட்களான மார்ச் 31, ஏப்ரல் 1, 3, 5 ஆகிய தேதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இயலாது என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. பாமகவுக்கு இந்த முறை கூடுதல் தொகுதிதான் ஒதுக்கப்பட்டுள்ளது என அன்புமணி தெரிவித்தார். 18 சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபாவும் கிடைத்துள்ளது. ஒரு எம்பிக்கு 6 சட்டசபை தொகுதிகள் அடங்கும் என கூறி 24 இடங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த முறை பாமகவுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிவகாசி தொகுதி என் மண் என் மக்கள், அங்குதான் நான் போட்டியிடுகிறேன் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றார். தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியாகும் என நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவுக்கான தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு வேகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கிறது. ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியை விரட்டுவதுதான் எங்கள் நோக்கம் என எல் முருகன் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா ஜாடிக்கு ஏற்ற மொழியாக மக்கள் பிரச்சினையை மறந்தும் பேச மாட்டோம் என தங்களுக்கு தாங்களே வாய்ப்பூட்டு போட்டுக் கொண்டுள்ள அதிமுகவோ மாநில அரசு என்ன செய்கிறதென கேட்கிறார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தலைவரை தாடும் போதைப் பழக்கத்தால் பள்ளியில் இருந்து சிறுமியின் உயிரை பறிக்கும் அளவிற்கு கொடூரம் நிகழ்ந்துள்ளது. தேர்தல் தோல்வி பயத்தில் தனது அடிப்படை கடமையை கூட திமுக அரசு மறந்துவிட்டதா? அரசு இயந்திரம் ஒட்டுமொத்தமாக செயல் இழந்துவிட்டதா என நயினா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் செய்ய தேர்தல் கமிஷன் அனுமதி வழங்கியுள்ளது. ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பிரச்சாரம் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துகள் வெறும் பொறுப்பற்றவை அல்ல, கடுமையாக கண்டிக்கத்தக்கவை. பொறுப்பில்லாமல் பேசிவிட்டு தப்பித்து விடலாம் என நினைக்க வேண்டாம். நாங்கள் பதிலடி உறுதியாகவும் கொடுப்போம் என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். ஐயா பாசறை மக்கள் கட்சி என்ற புதிய கட்சியை ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ளார். பாமக மாம்பழம் சின்னம் முடக்கப்பட்டால் தேர்தலில் போட்டியிட ஏதுவாக புதிய கட்சியை ராமதாஸ் பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுக சார்பில் பழனிசாமி, சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், உதயகுமார் உள்ளிட்ட 40 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு 40 நட்சத்திர பேச்சாளர்களுக்கும், தாவேக உள்ளிட்ட புதிய கட்சிகளுக்கு 20 நட்சத்திர பேச்சாளர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியாவுக்கு நேற்று இரவு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து ராகுல் கேரளம் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க கோரி பார்லிமென்ட் வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வெற்றி சிலிண்டர், வெற்றி வாக்குறுதி என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி நின்றனர். கார்கே தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் எம்பிக்கள் பங்கேற்றனர். டெல்லி அக்பர் சாலை முகவரியில் செயல்பட்டு வரும் காங்கிரஸ் கட்சியின் பழைய தலைமை அலுவலகத்தை மார்ச் 28ஆம் தேதிக்குள் காலி செய்யுமாறு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நம் நாட்டில் போதிய அளவுக்கு பெட்ரோல், டீசல் இருப்பு உள்ளது. பெட்ரோல் பங்குகள் எதிலும் பற்றாக்குறை இல்லை. வதந்திகளை நம்பி பயந்து போய் எரிபொருள் வாங்க வேண்டாம். அதேபோல் பெட்ரோல், டீசல் விலை அதிகரிப்பும் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களை வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று ஈரான் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாகவும் ஈரானுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் புஷேர் அணுமின் நிலையம் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சர்வதேச விதிமுறைகள் மற்றும் உரிமைகளை மீறுவது மட்டுமல்லாமல் பிராந்திய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவித்தது. மருத்துவ காரணத்திற்கு 50,000 ரூபாய்க்கு மேல் மக்கள் பணம் கொண்டு சென்றால் வாட்ஸ்அப் ஆதாரத்தை காட்டினால் போதும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுபவர்கள் மார்ச் 30 முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். இதில் விடுமுறை நாட்களான மார்ச் 31, ஏப்ரல் 1, 3, 5 ஆகிய தேதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இயலாது என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. மயிலாப்பூரில் தனது பிரச்சாரத்தை துவங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியுடன் பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் தமிழிசையும் பங்கேற்றார். மயிலாப்பூர் பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலம் அங்கு தமிழிசை போட்டியிடலாம் என கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சட்டசபை தேர்தலுக்கான தனது பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன் மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயிலில் தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ் 6 இடங்களில் நேருக்கு நேர் போட்டியிடுகின்றன. கடைசி வரை 6 தொகுதிகளில் வேட்பாளர்கள் வேட்புமனுவை திரும்பப் பெறவில்லை. 2 நாட்களில் பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையை மக்கள் விரும்பும் வண்ணம், பயனளிக்கும் வண்ணம் இருக்கும் என்றார். நியோமேக்ஸ் நிறுவன சொத்துக்கள் ஏலத்தில் பங்கேற்க விருப்பமுள்ளோர் இணையத்தில் பதிவு செய்யலாம். சந்தேகம் இருந்தால் MSTC இணையத்தில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1, 2ஆம் தேதிகளில் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என ஸ்டாலினுக்கு திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வாக்குறுதி மட்டுமல்ல, கருத்தியல் வலிமை கொண்ட கட்சியை அளவிட வேண்டும் என்றார். ராஜபாளையத்தில் போட்டியிடும் தமுகவின் வெற்றி உறுதியாகிவிட்டது என அக்கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்தார். திமுக மீது மக்களிடையே கடும் அதிருப்தி நிலவுகிறது என்றார். தேஜ கூட்டணியில் தமாக, ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, கும்பகோணம், கிள்ளியூர், ராணிப்பேட்டை என 5 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. அதிமுக கூட்டணியில் பூபை ஜெகன்மூர்த்தியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு கேவி குப்பம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் தேஜ கூட்டணியில் அமமுக போட்டியிடும் 11 இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திருச்சி மேற்கு, பெரியகுளம், மன்னார்குடி, திருவையாறு, மடத்துக்குளம், காரைக்குடி, திருப்பத்தூர், ஒட்டப்பிடாரம், சைதாப்பேட்டை, பூந்தமல்லி, நாங்குநேரி தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. தமிழக பாஜ வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியாகும் என நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜ போட்டியிடும் தொகுதிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தவிக தலைவர் விஜய் நடித்துள்ள படங்களை தமிழகம் முழுவதும் உள்ள தியேட்டர்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் திரையிட தடை விதிக்க வேண்டும் என மதுரையைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகி சையது பாபு தேர்தல் கமிஷனருக்கு கடிதம் எழுதியுள்ளார். கிருஷ்ணகிரி வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளராக KP முனுசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதையொட்டி ஊத்தங்கரையில் இனிப்புகளை வழங்கி பட்டாசு வெடித்து அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். திமுகவில் இருந்து விலகிய தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் சட்டசபை தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்துள்ளார். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி வெத்துவேட்டுதான். அதிமுக ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்பதால் இப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் செல்வத்தை சஸ்பெண்ட் செய்து மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உத்தரவிட்டுள்ளார். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் செல்வம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். திமுக தலைமை இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. அதற்குள் என்னை காட்பாடி வேட்பாளர் என சொல்லாதீர்கள் என அமைச்சர் துரைமுருகன் திமுகவினரை கடிந்து கொண்டார். 23 பேர் கொண்ட அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். 23 பேரில் 16 பேர் தற்போது MLA-வாக உள்ளனர். ராஜ்யசபா MP-யாக உள்ள CV சண்முகம் மயிலம் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலவசங்கள் என்ற நடைமுறை இருக்காது.
ஆனால் அடிப்படை தேவையான குடிநீர் அனைவருக்கும் இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சீமான் கூறியுள்ளார். ஜனநாயகம் இன்று பணநாயகமாக மாறியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். தீவிர நடவடிக்கை மூலம் கேஸ் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண வேண்டிய மத்திய பாரதிய ஜனதா அரசு பிரச்சினையை திசை திருப்புவதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என கூறியுள்ளார். மார்ச் 27ஆம் தேதி மாமல்லபுரத்தில் தாவேக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெறவுள்ளது. அதில் தாவேக வேட்பாளர்களை மேடையில் அறிமுகம் செய்து அக்கட்சியின் தலைவர் விஜய் பேச உள்ளார். 23 பேர் கொண்ட முதற்கட்ட அதிமுக வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மீண்டும் போட்டியிடுகிறார். நத்தம் தொகுதியில் விஸ்வநாதன் களமிறங்குகிறார். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது குடும்பத்தினர், சகோதரர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை இன்று முதல் ஏப்ரல் 1 வரை செய்ய உள்ளார். திருநங்கைகள் பாதுகாப்பு மசோதாவில் கொண்டுவரப்பட உள்ள திருத்தங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்தார். பாதுகாப்பு என்ற பெயரில் கொண்டு வந்த மசோதாவை திருநங்கைகளை எதிர்க்கும் போது அது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்றார். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலின் பங்குனி உத்திர தேர் திருவிழாவுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்க மறுத்து தடை விதித்ததாக வெளியான தகவலுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் டெல்லி புறப்பட்டார். அவரை பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் வழி அனுப்பி வைத்தனர். சாத்தான்குளம் காவல் நிலைய கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என ஜெயராஜின் மகள் பெர்ஷியா வலியுறுத்தியுள்ளார். திருப்பரங்குன்றம் கோயில் அன்னதான கூடத்திற்கு தேவையான சிலிண்டர்கள் கிடைக்கவில்லை. இந்நிலையில் அன்னதான திட்டம் தடைபடக்கூடாது என்பதற்காக கோயில் நிர்வாகம் விறகு அடுப்பை பயன்படுத்தி அன்னதானம் தயாரித்து வருகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 2800 ரூபாய் உயர்ந்து 1,08,800க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 350 ரூபாய் உயர்ந்து 13,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராம் 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கோவையில் 9,500 ரூபாயுடன் சாலையில் கிடந்த பர்ஸை கண்டெடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த 4ஆம் வகுப்பு மாணவி ஜான்வியின் செயலை பாராட்டி இன்ஸ்பெக்டர் சங்கர் பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவித்தார். உலகிலேயே மிக மோசமான காற்றுத்தரம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் முதலிடமும் இந்தியா 6வது இடத்திலும் இடம்பெற்றுள்ளதாக சுவிட்சர்லாந்தின் IQ ஏர் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவுவதாக பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என பாரத் பெட்ரோலியம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் வதந்திகளை புறக்கணித்து வழக்கம் போல் செயல்படுங்கள் எனவும் தெரிவித்துள்ளது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு தேவையின்றி தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று பறக்கும் படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். KN நேரு மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய பிறப்பித்த உத்தரவை ஏன் நிறைவேற்றவில்லை என பணி நியமன முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை ஐகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் பணி நியமன முறைகேடு வழக்கில் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய கோரிய உத்தரவை ஏன் நிறைவேற்றவில்லை என்று சென்னை ஹைகோர்ட் எழுப்பிய கேள்விக்கு வழக்கு பதிவு செய்வதற்கு அரசின் அனுமதி தேவை என லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் அளித்துள்ளது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில் போட்டியிடும் நிலையில் NDA கூட்டணி சார்பில் அமமுக களமிறங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் LPG மற்றும் எரிவாயுவிற்காக கூடுதல் கட்டணங்களை வசூலிப்பது சட்டவிரோதம் என மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் எச்சரித்துள்ளது. விதிகளை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவுறுத்தியுள்ளது. ராம நவமியை முன்னிட்டு அயோத்தி ராமர் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் 27ஆம் தேதி பொது விடுமுறை விடப்படுவதாக அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதாவை 50 இடங்களுக்கு கீழ் கொண்டு வருவோம் என உறுதியேற்போம் என திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி கூறினார். சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 35 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு மெசேஜ் அனுப்பியுள்ளது. இதனால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். டெல்லி சங்கம் விஹார் பகுதி கிடங்கில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 183 சிலிண்டர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஏஜென்சி ஊழியர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லியில் எல்லை தாண்டிய ஆயுத கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 10 முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் பயங்கர சதிச் செயல் முறியடிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று இரவு டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ராகுல், பிரியங்கா ஆகியோர் மருத்துவமனை சென்று நலம் விசாரித்தனர். முன்கூட்டியே திட்டமிட்ட பணிகள் காரணமாக இன்று நடக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார்.
மேற்காசிய போர் மற்றும் அதனால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்து விவாதிக்க இன்று மாலை 5 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூரில் உள்ள பழமை வாய்ந்த பாடலீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் புளியரையில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை கணபதி அக்ரகாரத்தில் பிரம்ம நாகேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட இத்தலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கப் போவதில்லை என ஒப்புக்கொண்டது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவை வடகொரியாவின் மிகப்பெரிய எதிரி நாடாக அதிகாரப்பூர்வமாக வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன் அறிவித்தார். வடகொரியாவின் அணு ஆயுத அந்தஸ்தை எந்த சூழலிலும் கைவிட முடியாது என்றார். ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு உட்பட மேற்காசிய நிலவரம் குறித்து பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் போன் மூலம் ஆலோசனை மேற்கொண்டனர். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் தொடங்கிய பிறகு இரு தலைவர்களும் பேசியது இதுவே முதல் முறை. எரிபொருள் தட்டுப்பாட்டால் உலகின் முதல் நாடாக பிலிப்பைன்ஸ் அரசு அவசர நிலை பிரகடனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து பிலிப்பைன்ஸ் 98% கச்சா எண்ணெயை வாங்குவதால் பெட்ரோல், டீசலின் விலை அந்நாட்டில் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. ஈரான் அமெரிக்க போரால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் பெட்ரோல், டீசல் விலை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் உலகின் முதல் நாடாக பிலிப்பைன்ஸ் அரசு அவசர நிலை பிரகடனம் செய்துள்ளது. ஆர்சிபி அணியின் புதிய தலைவராக ஆரியமான் விக்ரம் பிர்லா பொறுப்பேற்றுக் கொண்டார். டைம்ஸ் குழுமத்தைச் சேர்ந்த சத்யன் கஜ்வானி துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆரியமான் பிர்லா 2018இல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தி திரைப்பட இயக்குநர் சனோஜ் மிஸ்ரா என்னிடம் பலமுறை மோசமாக நடந்து கொண்டார். திரைப்பட படப்பிடிப்பின் போது எனது உடலை தொட்டு பெண்மையை அவமதித்தார் என கும்பமேளா புகழ் மோனலிசா குற்றம் சாட்டியுள்ளார். துரந்தர் 2ஆம் பாகத்தில் நடிகர் மாதவன் சிகரெட்டுடன் குர்பானி படிப்பது போன்ற காட்சி இடம்பெற்றிருந்தன. இதற்கு சீக்கிய சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில், சீக்கிய மதத்தின் மீது எங்களுக்கு அளவற்ற மரியாதை உண்டு, தெரிந்தே யாருடைய உணர்வுகளையும் நாங்கள் காயப்படுத்தவில்லை என நடிகர் மாதவன் விளக்கமளித்துள்ளார். நடிகர் ரியோராஜ் தற்போது ராம்லீலா என்ற படத்தில் நடிக்கிறார். சமீபத்தில் ரிவர் ரூட் ஸ்டுடியோஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கிய இவர் தற்போது தனது 7வது படத்தை அறிவித்துள்ளார். மேடி என பெயரிடப்பட்டுள்ள இதில் நாயகியாக சானியா ஐயப்பன் நடிக்க கார்த்திகேயன் இயக்குகிறார். காதல் கதையில் உருவாகிறது. நடிகர் ரஜினிக்கு கதை கூறிய அனுபவம் குறித்து இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்து கூறுகையில், கூலி படத்திற்கு ரஜினியிடமிருந்து அழைப்பு வந்தது. எனக்காக அவர் காத்திருந்தார். இளம் இயக்குநர்களிடம் அவர் காட்டும் மரியாதையை பார்த்து வியந்தேன். ஒரு பெரிய அரசியல் தலைவர் தன்னை சந்திக்க வந்ததாக கூறிய ரஜினி அவரை சந்திக்க என்னிடம் அனுமதி கேட்டார். அதற்காக என்னிடம் மன்னிப்பும் கேட்டார். இந்த சந்திப்பில் பலமுறை அவர் மன்னிப்பு கேட்டார். அவரது எளிமையும் சக மனிதர்களுக்கு தரும் மதிப்பும் வியக்க வைத்தது. அதனால்தான் அவர் சூப்பர் ஸ்டார் என்றார். அனிருத் இசையமைப்பில் பிரதீப் ரங்கநாதன், கிருதேஷ் ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யா நடித்துள்ள படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி 2 முறை ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டு சமீபத்தில் ஏப்ரல் 3இல் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். ஆனால் இந்த படம் பற்றி எந்த ஒரு பதிவையும் பிரதீப் பதிவிடவில்லை. படத்தின் பணிகளும் இன்னும் முடியவில்லையாம். அதனால் படம் மீண்டும் தள்ளி போக வாய்ப்புள்ளது. அபிலாஷ் ரெட்டி இயக்கத்தில் சர்வானந்த், டாக்டர் ராஜசேகர் நடித்துள்ள பைக்கர் படத்தில் ஹீரோயினாக மாளவிகா நாயர் நடித்துள்ளார். சென்னையில் நடந்த இந்த பட விழாவுக்கு இவர் கவர்ச்சியாக வந்தார். படத்திலும் கொஞ்சம் கிளாமராக நடித்துள்ளார். குக்கு படத்தில் ஹோம்லியாக நடித்த மாளவிகா இப்படியா என பலரும் ஆச்சரியப்பட்டனர். காமெடியிலிருந்து விலகி ஹீரோவாக பயணித்து வரும் நடிகர் சூரி தற்போது மண்டாடி என்ற படத்தில் நடிக்கிறார். இதையடுத்து இவரின் 7வது படத்தை ரவிக்குமார் இயக்குகிறார். இதை தெலுங்கு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிறது. மழை, புயல், வெள்ள பாதிப்பு பின்னணியில் இப்படம் உருவாகிறது. அநேகமாக சென்னை பெருவெள்ளம் சம்பவம் படமாகும் என தெரிகிறது. நடிகர் விஜய் சமீபத்தில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் நடிகை த்ரிஷாவுடன் பங்கேற்றது விமர்சனத்திற்கு உள்ளானது. இதுபற்றி அப்போது நிகழ்ச்சி ஒன்றில் சினிமா நண்பர்களுடன் யதார்த்தமாக பேசிய சமுத்திரக்கனி, இதெல்லாம் விளையாட்டா, யாரை பழிவாங்க இதை செய்கிறார் என கூறினார். இது வைரலான நிலையில் இது பற்றி கூறுகையில், எனக்கு மனதில் ஒன்று வைத்துக் கொண்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. ஒரு அக்கறையும் அதனால் ஏற்பட்ட வலியும் தான் அப்படி பேசியதற்கு காரணம். அதற்காக நான் வருத்தப்படவில்லை. அது ஒன்றும் குற்றமில்லை என்றார் சமுத்திரக்கனி.